எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலனை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் நாள், வளர்ப்பிறை 3ஆம் பிறை. நாளை சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யோகம் 1 மணி வரை பரிக நாம யோகம், பின்பு சிவ நாம யோகம். இன்றைய கரணம் 10 மணி வரை பாலவும், பின்பு கௌடவ கரணம். இந்த நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்ட நட்சத்திரம் திருவோணம். மகர ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டிரம் உண்டு. இன்று கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு சூரியன் புதன், சிம்மத்தில் சந்திரன் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. வெள்ளிக்கிழமை, ஆடி மாசம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கடைசி வெள்ளி. ரொம்ப தொடங்கும் போதும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான் தொடங்குச்சு. ரொம்ப அற்புதமான விஷயம். ஆடி முடிவு நிறைவுக்கு வந்துட்டோம், புரியுதுங்களா? இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். 3ஆம் பிறை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் வெள்ளிக்கிழமை இல்லை. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கறது முக்கியம் இல்லை, கையில் ஒரு செல்வத்தோடு வச்சு பார்க்கணும், ஒரு இனிப்போடு வச்சு பார்க்கணும். அந்த இனிப்பும் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம தாய் வயது ஒத்தவர்கள், தாயா இருந்தா தாயார்கிட்ட போய் கொடுத்துருங்க. அதுவும் தாய்க்கு பிடிச்ச இனிப்பு வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. தாயின் காலில், தாய் தந்தன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த இனிப்பு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வளர்பிறையே உங்களுக்கு வளர வச்சிடும். அதான் ரொம்ப பெரிய விஷயம். அதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களா அதை கொடுக்கின்ற அமைப்பு, கொடுக்கின்ற யோகம்லாம் யார்கிட்ட இருக்கு? இந்த நட்சத்திர இந்த நாள்ல இதை செய்கின்றது வெற்றி பெறுங்கிறது தான் உண்மையான விஷயங்கள். அப்போ இதை பயன்படுத்துகிறது நம்ம கையில தானே இருக்கு. வேற என்ன பண்ண போறோம்? காசு கொடுக்க போறோமா, டிக்கெட் வாங்கி பார்க்க போறோமா? டைமிங் கரெக்டா 6:45 7:15 7:20 வரலாம். அடிவானத்தில் பார்க்கணும். நம்ம வாழ்க்கை மாறணும், நாம தான் முயற்சி பண்ணணும். 3ஆம் பிறை வளர்பிறை நம்மளை வளர வைக்கும். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்நாள் சிறப்பான நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. சிறந்த கேளிக்கை, கொண்டாட்டங்கள், விருந்து, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. அது மேஷராசி பொதுவில் படிக்கின்ற மாணவர்களுக்காக மருத்துவத்துறைகளில் போகணும், மருத்துவத்தில் ஏதேனும் ஒன்று படிக்கின்ற ஆர்வப்படுகின்ற அத்தனை பேர்களும் இதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு குறிப்பிட்டு சொல்றதுக்காக தான். ஏன்னா அரசாங்க வேலை அப்படிங்கிறத விட தாண்டியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மேஷத்துக்கு இந்த காலத்துல இருந்துகிட்டே இருக்கு. அவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்து மட்டும் பாருங்க, இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். எல்லாமே கிடைக்கும். மேன்மை பொருந்திய ஒரு அற்புதமான விஷயங்கள் உண்டு. புரியுதுங்களா? ராசி அதிபதி பயணங்கிறத விடவும் இதை விட ஒரு பேரே நல்லா ஒரு டைம்ங்கே வராது. எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செய்யலாம், மகிழ்ச்சியா இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் வெளிவட்டார பழக்க வழக்க பேச்சுவார்த்தைகள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். சகஜமா வெளியில போய் பேசுறது, தன் தொழிலை விரிவுபடுத்திக்கிறது, தன் கல்வியில திறந்து விழுங்கிறது, தான் என்ன படிக்கணும்னு தெரியாம இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஒரு தாய் தந்தைகள் பேச்சை கேட்கறது, நிறைய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு சூரியன் புதன் குருவின் சேர்க்கைன்றது புகழ் கூடுகின்ற அமைப்பு. எங்கிருந்தோ வந்தான்,
நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் வருவாங்க, ஆனால் அவங்க வேலையை செஞ்சுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு வாய்ப்பு தானே. அப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு சந்திரனின் பயணங்கிறது மனக்கலக்கத்தையும் மனத்தோர்வையும் தந்திருந்த போதிலும் இந்த நாள் வந்து ஒரு வாய்ப்புகள் தடும், நன்மை அடையக்கூடிய நாளாகத்தானே இருக்குது. என்னன்னா வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை, சொந்த பந்தங்களோட பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போகாம உங்க வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா போதும், எல்லா வகை நன்மையும் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறதுன்றத மனசுல வச்சுக்கோங்க. சந்திரனின் பயணங்கிறது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளை கவனமா இருக்கிறது சிறப்பான பலனை தரும். வாழ்த்துக்கள். நண்பர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவு, மனத்தெளிவு. எது நடந்தாலும் இறைவன் நமக்கு விதித்ததுன்ற நினைப்பீங்க. நம்மளால தான் ஆட்சி வெற்றி பெற்றாலும் நம்மளால தான் ஆட்சி நினைக்க மாட்டீங்க, தோல்வி அடைந்தாலும் நாம காரணம் இல்லைன்னு நினைக்க மாட்டீங்க. அப்ப ரெண்டுமே வந்து என்னன்னா, அது ஒரு தள்ளி போற விஷயம் இல்லையா, அது தன்னை ஒத்திசைவு பண்ணாத விஷயம் இல்லையானா அது கிடையாது. நீங்க நினைச்சது நடக்குது, உங்களுக்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் சிம்மத்துக்கு இருக்கு. அதே மாதிரி கன்னியை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் பயணங்கிறது மனத்தெளிவு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு வாய்ப்பு, அதீதமான வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சி கிடைக்கும், கொண்டாட்டங்கள் உண்டு, மனத்தெளிவு பிறக்கும். நான் இதுதான், நான் இவ்வளவுதான், நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ என்னை தூற்றினாலும் போற்றினாலும் உனக்காக நான் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன், என்னால இதுதான் முடியுன்ற அளவுக்கு ஆணித்தரமா சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இதனால இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. எந்நேரமும் எல்லா காலங்களிலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையார், மகாலட்சுமி உங்களுக்கு தான வேலை செய்யுது. வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. வார்த்தைகளை கவனமா இருங்க, பிள்ளைகள் விஷயத்தையும் கவனமா இருங்க. சுத்த விட்டார் பொதுவாக அண்ணன் தம்பிங்கள்ட்டே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது விருச்சிகம் தான். என்னதான் குருவின் பார்வை இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாலும் பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நாள்ல புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஈடே இருக்கின்ற அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கம் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. லாடம் போட்டு காலில் கட்டின மாதிரி இருக்கும். எந்த முயற்சியும் புதிய முயற்சியில் ஈடுபட முடியாது. டென்ஷன் எஃபெக்ட் எல்லோருமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் தான் வந்து தனுசுவுக்கு இருக்கிறது. கவனம் தேவை. மகரராசி என்பவர்களை மகரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ற அமைப்பெல்லாம் போறது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு மகரத்திற்கு உண்டு. மகராசி என்பவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை கும்பத்தை பொறுத்த தானே இதனால வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உடல் பிரச்சனை ஏற்படுகிறது, மனப்பிரச்சனை ஏற்படுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவலாங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஐயோ வெள்ளிக்கிழமை அங்கே போகணும், இங்கே போகணும், கடைசி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து ஒரு ஒரு பணியின் மூலம் நான் இதை படிச்சே ஆகணும்னா படிச்சு முடிச்சிட முடியும். ஒரு நாவல் வாங்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, அது வெறி கொண்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் படிச்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்திலும் ஆர்வப்படுவீங்க. ஆர்வப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஓய்வுங்கிறதே இருக்காது. இந்த நாள் வந்து சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்கள் மீனத்தை பொறுத்த மட்டும் பாருங்க, இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உண்டு. ஆதரவு கரங்கள் கிடைக்கும். பயணங்கள்ல ஹெல்மெட் எல்லாம் பயணம் பண்ணாதீங்க, முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், 10ங்கிறது தொழில், இது எல்லா வகையிலும் ஒரு ஏற்றம் கிடைக்கிற அமைப்புலாம் இந்த நாள்ல இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். வெற்றியும் மகிழ்ச்சியும் இணைந்தே கிடைக்கும் மீனத்திற்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.